friends, welcome back to our YouTube channel. நான் ஜெகதீஷ் மீனாலர். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஃபெஸ்டிவல் டேன்றதுனால தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி வீதம் 3 வருஷத்தில் 3 அடி வரைக்கும் உங்கள் முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ரெமெடியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத் கொடுக்கும். உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடியை நல்லா ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். எல்லாரும் கேட்குறது ஒவ்வொரு தடவையும் நான் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணுமா சிஸ்டர், எனக்கு அதுவே ரொம்ப டயர்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கல்ல. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி உங்கள் வீட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, உங்கள் முடி நல்லா கருப்பாக மாறுறதுக்கு கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா ஹேர் பேக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் நான் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணும்போதும் அதை தாட்டி இன்னொன்று பெஸ்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மந்தில் நான் யூஸ் பண்ண போகிற பெஸ்ட் ஹேர் பேக் இது. ஏன்னா இந்த ஹேர் பேக் அவ்வளோ க்ரீமியாகவும் நல்ல ஒரு சில்கினஸ் நம்ம முடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக். அதே மாதிரி இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புதுசாக முடி வளர்கிறதுக்கும் இருக்கிற முடிக்கு நல்ல லென்த்தை கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹேர் பேக் போட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்சம் தான் முடி இருக்குது அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு முடி அதிகமாக இருக்குது, நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னையை பற்றி தெரிய மாட்டுது. நான் சின்ன முடியிலிருந்து தான் பெரிய முடி வரைக்கும் இப்போ வளர்த்து கொண்டு வந்தேன். ஸோ இந்த 4 வருஷத்தில் நம்ம சேனலில் போட்ட எல்லா ஹேர் பேக்குமே என் முடியை வளர்த்தது தான். ஸோ நீங்கள் எல்லாரும் சொல்கிறது நீங்கள் ரெகுலராக ஹேர் பேக் மாற்றி மாற்றி கொடுக்குறீங்க, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஹேர் பேக்கை வாரத்தில் 2 நாள்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு 1 மந்தில் கூட தெரியும். இது ஹேர் பேக்குன்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஹேர் கேர் க்ரீம் மாதிரி. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய கண்டிஷ்னர் கூட இது பக்கத்தில் வச்சிங்கன்னா தோற்று போயிடும். எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலுமே இல்லாமல் நம்ம வீட்லேயே அழகாக ஹேர் கண்டிஷ்னர் ரெடி பண்ணலாம். இதில் சின்ன ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் கூட இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணி நேச்சுரலாக யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால இதை நான் அப்படியே ரெடி பண்ணி உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சீக்ரெட் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சீக்ரெட் ரெமெடிக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 பொருளை ஊற வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னா, 1 வெந்தயம். வெந்தயம் எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இதில் விட்டமின் கே அதிக அளவில் இருக்குது. பேசிக்காகவே வெந்தயம் நம்மளோட டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும், நமக்கு ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா அதையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேருக்கு நல்ல ஒரு பவுன்சினஸ் கொடுக்கறதுக்கும் ஹேரை நல்லா சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூடவே 2ஆவதாக நான் காஞ்ச நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். காஞ்ச நெல்லிக்காவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நம்மளோட ஹேர் லாஸை கம்மி பண்ணுறதுக்கும், ஸ்கேல்ப் வீக்காக இருந்தால் அதனால முடி கூட வரும்பாங்களா, ரொம்ப முடி கொட்டுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆம்லா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னைக்கு நான் காஞ்ச நெல்லிக்காவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலே எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 ஸ்பூன் வெந்தயத்து கூட 1 கைப்பிடி அளவுக்கு காஞ்ச நெல்லிக்காவை ஊற வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது 2ஐயும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற 3வது இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதுதான் செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் ஹேர் கண்டிஷ்னர். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடிக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கறதுக்கும் புதுசாக முடி வளர்கிறதுக்கும் செம்பருத்தி இலை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் முடி கருப்பாகவும் மாறும், நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். இன்றைக்கி நான் செம்பருத்தி இலையை நல்லா நிறைய கிடச்சிச்சு, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பறித்து வச்சுருந்த 2 கைப்பிடி அளவு செம்பருத்தி இலையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இது பார்க்குறதுக்கு நல்லா லிக்யூடான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை ஒரு துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை நம்ம கண்டிப்பாக புழிஞ்சு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட சாறு தான் நமக்கு வேணும், அப்போ தான் நமக்கு க்ரீம் நல்லா கிடைக்கும். ஸோ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ரொம்ப திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேணாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இப்போ தான் க்ரீமே ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா முடிக்கு நல்ல ஒரு சில்கினஸ் கொடுக்கறதுக்கும் பார்க்குறதுக்கே பார்லர் போன எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் ஹேரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மக்காச்சோள மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சில்கினஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள். 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க ஹேர் பேக்கை
இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுல கட்டி சேர விடாத அளவுக்கு நல்லா நீங்க கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில மாறும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா ஆற விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்க இந்த க்ரீமை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ற மாதிரி செம்மையா மாறி இருக்கும். இதை நான் ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு கம்மியா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது நீங்க பல்கா கூட ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னர்லயே இல்லை ஒரு பாக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணி நீங்க அழகா உங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நீங்க ஹேர் பேக் போடுறதுக்கு பதிலாக இந்த கண்டிஷனர் அப்ளை பண்ணி கூட நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாமா? அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க முடியல நல்லா செக் எடுத்துக்கோங்க. இதை நீங்க ஆயிலி ஹேர்லையும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஹேர்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நான் ஆயில் இல்லாத என்னோட தலையில யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கேல்ப்ல இருந்து முடியில மேல இருந்து கீழே வரைக்கும் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். எல்லா முடியும் நல்லா சாஃப்டா மாறணும் அப்படின்னா நீங்க மேல இருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்னஸ் இருந்தா கூட கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இந்த ஹேர் மாஸ்கை ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்க ஷாம்பு இல்லாம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க ஆயில் யூஸ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஷாம்பு சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வாரத்துல 2 நாள் கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆயில் இல்லாம அப்ளை பண்ணதுனால வெறும் தண்ணியில தான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஆனா நான் ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என் முடி கொஞ்சம் ட்ரையா இருந்தது. பாத்தீங்கன்னா செம்மையா மாறிடுச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் நேத்து யூஸ் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் என் முடி அவ்வளோ சாஃப்டா இருக்கு. டச் பண்ற ஃபீலே வேற லெவல் கொடுக்குது. ஒரு ஆயில் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது உங்க ஹேரையும் ப்ரொடெக்ட் பண்ணும், உங்க ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், உங்களோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணும். ஸோ ஆயில் பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்க தாராளமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின எந்த கமெண்டா இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.